உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாளுடைய ஜெபத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்னாளுடைய ஜெபத்திலிருந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை மிக சுருக்கமாக இந்த வீடியோவிலே நாம் பார்ப்போம். அன்னாளுடைய ஜெபம் ஆலயத்திலே ஒரு தனி ஜெபமாக இருந்தது. நாம் ஜெபிக்கின்ற முறைகள் குடும்பமாக ஜெபிக்கின்றோம், சபையாக ஜெபிக்கின்றோம், தனி ஜெபம் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை பலர் இந்த தனி ஜெபத்தை விட்டு விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஆலயத்திற்கு செல்லும்போது அன்னாளைப் போல தனி ஜெபம் செய்ய ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் தனி ஜெபம் செய்கின்றோமா? அதை போலவே இந்த அன்னாளுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த பாடம் என்னவென்றால், அன்னாள் கருத்தாய் ஜெபித்தாள் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒரு மனதுடன் ஜெபித்தாள், எண்ணம் சிதறாமல். ஜெப நிலையிலேயே தேவன் என்ன கூட இருக்கிறார் இந்த ஆலயத்திலே என்ற நிலையிலே, என்ற நினைப்பிலே ஒரு மனதோடு கருத்தாய் ஜெபித்தாள் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் அப்படி ஒரு மனதோடு கருத்தாய் ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய முழு உள்ளத்திலிருந்து நம்முடைய ஜெபம் வர வேண்டும் என்று தேவாதி தேவன் எதிர்பார்க்கின்றார். என்னுடைய ஜெபம் அப்படி கருத்தாய் காணப்படுகிறதா? ஒரு மனதுடன் நம்முடைய ஜெபம் காணப்படுகின்றதா என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே இந்த அன்னாளுடைய ஜெபம் தனக்காக ஜெபித்தாள், தன்னுடைய தேவைக்காக தானே ஜெபித்தாள். ஆலயத்திற்கு வந்தால் வழக்கத்தின்படி, அதே வேளையிலே ஆலயத்திலே தன்னுடைய தேவை, அதாவது குழந்தை இல்லை, அந்த தேவைக்காக ஆலயத்திலே ஜெபிக்கின்றாள், தருணத்தை பயன்படுத்தி கொள்கின்றாள். வழக்கத்தின்படி வருகின்ற, ஆலயத்திற்கு வருகின்ற அந்த தருணத்திலே தனி ஜெபமாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து என்ன குறை இருக்கின்றதோ அந்த குறையை நிவர்த்தி செய்ய பயன்படுத்தி கொண்டாள் ஆலயத்தை, ஜெபத்தை என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். மற்றவர்கள் ஜெபிக்கிறது நல்ல காரியம்தான், நமக்காக ஊழியர்கள் ஜெபிப்பது நல்ல காரியம்தான், நாமும் ஜெபிக்க சொல்கின்றோம். அன்பானவர்களே, அதைவிட பல மடங்கு மேலான காரியம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்காக நாமே ஜெபிக்க வேண்டும். இந்த அன்னாளுடைய ஜெபத்திலே அந்த ஆலய பணிவிடைக்காரர், ஊழியக்காரர் ஏலி அருகிலே இருக்கின்றார். ஆனால் இந்த அன்னாள் தனக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லாத குறைவு இருக்கின்றது என்று சொல்லி அவரிடத்திலும் ஜெபிக்க சொல்லவில்லை. என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அன்னாள் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஜெபித்தாள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அன்பானவர்களே, நாம் நம்முடைய தேவைக்காக நாமே ஜெபிக்கின்றோமா? அல்லது வேறு யாரையாவது ஜெபிக்க சொல்லுகின்றோமோ? நாம் ஜெபித்தால் ஆண்டவர் அதை விரும்பி கேட்பார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை நோக்கி விண்ணப்பிக்கின்றான் என்று சொல்லி ஆண்டவர் அதை நிச்சயமாக கவனித்து நல்ல ஒரு பதிலை தருவார். அன்பானவர்களே, நமக்கு தேவை, நாமே ஜெபிக்கலாம், ஜெபிக்க வேண்டும். இயேசுநாதர் அதை அதிகமாக விரும்புகின்றார். அதே வேளையில் அன்னாள் ஜெபிக்கின்ற பொழுது அவளுடைய உதடுகள் அசைந்தது. அதே நேரத்திலே சத்தம் கேட்கப்படவில்லை. ஆனால் கருத்தாய் ஜெபித்தாள். வெளியில் சத்தம் வரல, உதடுகள் அசைகின்றது, ஆனால் ஜெபிக்கின்றாள், தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்கின்றாள். அன்பானவர்களே, சத்தமாக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கருத வேண்டிய அவசியமில்லை. ஆலயத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்தால் போதும், ஆண்டவரிடத்திலே சொல்வதுதான். எனவே நம்முடைய தேவையை, நமக்கான தேவையை, சொந்த தேவையை நாம் சத்தமாக ஜெபிக்க வேண்டும் என்று அவசியமும் இல்லை.
ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் நிச்சயமாக என்னுடைய ஜெபத்திற்கு அதை கேட்டு பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த அன்னாள் ஜெபித்தால் நாமும் இவ்விதமாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. அதே வேளையில் இந்த அன்னாளுடைய ஜெபத்திலே கற்றுக்கொள்கிற இன்னொரு பெரிய சத்தியம் என்னவென்றால், இந்த அன்னாளை குழந்தை இல்லை என்று சொல்லி வேதனைப்படுத்தின அந்த சக்கலத்தியை ஒருவேளை ஜெபத்தில் என்ன செய்யலை, குற்றப்படுத்தலை. ரொம்ப வேதனைப்படுத்துகிறா, சுவாமி என் சக்கலத்தி குழந்தை இல்லை என்று சொல்லி ஏளனமாக சொல்லுகின்றாள் என்று சொல்லி இந்த அன்னாள் சக்கலத்தியை குற்றப்படுத்தவில்லை. என்னை ரொம்ப மனமடிவாக்கி விட்டாள் ஆண்டவரே என்று சொல்லி அவளை குற்றப்படுத்தவில்லை. மாறாக எனக்கு குழந்தை வேண்டும், அதை நீர் தாரும் என்று சொல்லிதான் ஜெபித்தாள். அன்பானவர்களே, பலர் நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள். தங்களுடைய நடை உடை பாவனைகளாலும் தங்களுடைய வார்த்தைகளினாலும் வேதனைப்படுத்துகிறார்கள். நாமும் இந்த அன்னாளைப் போல நம்முடைய குறைவுகளை, நம்முடைய இல்லாமையை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பிறரை குற்றப்படுத்தாமல், நமக்கு இது தேவை, இந்த குறைவு இருக்கின்றது, இந்த பலவீனம் இருக்கின்றது, இந்த வியாதி இருக்கின்றது, இந்த கஷ்டம் இருக்கின்றது, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக இயேசுநாதர் நமக்கு விடுதலை தருவார். அதே நேரத்தில் இந்த அன்னாளிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், அவள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜெபத்திலே பொருத்தனை இருக்க வேண்டும். பல தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம், நல்லதுதான், கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்திலே பொருத்தனைகளும் இடம்பெற வேண்டும். ஒருவேளை அன்னாளிடத்தில் என்ன பொருத்தனை இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் அந்த ஆண்மகனை அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். பிரியமானவர்களே, இதை போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டவர்களாக செல்லாமல் ஆண்டவருக்கும் நாம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நாம் பொருத்தனை பண்ணி எத்தனை தடவை ஜெபம் செய்திருக்கின்றோம்? அந்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தால், அந்த பொருத்தனையை நிறைவேற்றினால் ஆண்டவர் இந்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியான நேரத்தில் நீர் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அன்னாளுடைய ஜெபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்திலே குறை உள்ளவர்களாக காணப்படுவோமே என்றால் கிருபையாக எங்களை மன்னித்து நாங்களும் அன்னாளை போல நேரடியாக இடத்திலே நாங்களே ஜெபித்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அருமையானவர்களே, இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அநேகருக்கு பயன்படத்தக்கதாக நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆண்டவர் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.